வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வு, ஸ்பெஷல் டெட்டு அதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 2026 டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர் மட்டும்தான் இதை பார்த்திங்கன்னா அவங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்திங்கன்னா அனைவருமே எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் எல்லாமே வலுக்கும் கோரிக்கைகளை வலுவாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடக்க இருக்குது. என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டெட்டு 2026 சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டாங்க. ஸோ சிறப்பு டெட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர் மட்டும்தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு டெட்டை ஒர்க்கிங் டீச்சர் மட்டும் எழுதுனா என்ன ஆகும், மற்ற ஆசிரியர்களும் எழுதணும் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்காங்க. இதனால் வழுக்கும் கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. பலதரப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட்டை எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்களே எழுதணும். ஏன்னா ஃபெயிலாக போன ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 2.39 லட்சம் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்தணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் லட்சக்கணக்கான கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறைவேற்றும் அப்படின்றத நிச்சயமாக நான் நம்பலாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள், அது அதிகபட்சமாக இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளார இவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஒர்க்கிங் டீச்சருக்கு பார்த்திங்கன்னா டெட்டு நடத்துவதை போல் அனைவருமே விண்ணப்பிக்கணும். எங்களுக்கு தனியார் அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர்கள் எம்இஸில் என்ன பல பேரோட பார்த்திங்கன்னா எம்இஸ் இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கணும், மேலும் தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ டிஆர்பியில் இந்த கோரிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து வலுக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெட்டில் பார்த்தீங்கன்னா பிஜி நம்மளுடைய சிறப்பு டெட்டு அனைவருக்குமே வைக்க போகிறாங்க. ஸோ டெட்டுக்கு உடனடியாக உங்களை தயார்படுத்திக்குவாங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனம் குறித்த ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே அங்கங்கே வெளியாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தை இன்னும் முடிக்கல, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சிவி ப்ராப்பராக நடத்தலை அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை முடிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு மாதிரி இந்த எஸ்ஜிடியோடைய கூடுதல் காலி பணியிடங்களுடைய கூடுதல் வேக்கன்சிஸ் மற்றும் கூடுதல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே இந்த பட்டியல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் செகண்ட் கிரேட் டீச்சரை பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குது. தயாராகிக்கோங்க மக்களே. ஆசிரியர்களுடைய 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸை விரைவில் போட போகிறாங்க. ஸோ இதற்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்போடைய நோட்டிஃபிகேஷனும் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதற்கான தேர்வு தேதிகளும் இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்து விடுங்க. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.